ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வேறு கொஞ்சம் தண்ணி விடும், அதில் நல்லா கிண்டிக்கோங்க. நான் 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் வேகிறதுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும். சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தட்டி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இந்த பழுத்த மிளகாய் இருக்குது, நல்லா சேர்த்துருக்கேன். உங்களோட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி சிக்கனை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு இறக்குற டைமில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. டேஸ்டியான சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.